கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ள முங்கி இருக்கிற டைட்டானிக்கை நான் பார்க்க போறேன் அப்படின்னு பில்லியனியர்ஸ் உட்பட ஒரு 5 பேர் ஓஷன் கேட் அப்படின்னு ஒரு சப்மரீன்ல உள்ள போனாங்க. இது பிரஷர் தாங்காம உள்ளே இம்ப்ளோட் ஆயிருச்சு. மக்களுக்கு நடுவில் ஒரு பெரிய அதிர்வலைவுகளையே ஏற்படுத்திச்சு. அதாவது கடல் ஒன்றும் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் கிடையாது, இந்த மாதிரி சப்மரீன் எடுத்துட்டு போக அப்படின்னு. இப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் உள்ள ஒகாயோல இருக்கிற ஒரு பில்லியனியர் லாரி அப்படின்றவர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கடல்ன்றது பவர்ஃபுல்லான விஷயம் தான், ஆனால் கரெக்டான விஷயங்களை நம்ம செஞ்சா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம், அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ட்ரைட்டன் அப்படின்ற ஒரு சப்மரீன் கம்பெனியுடைய கோஃபவுண்டரான பேட்ரிக்ன்றவரோட சேர்ந்து ஒரு சப்மரீனையும் செஞ்சு திரும்பியும் அதே டைட்டானிக் முங்கின இடத்துக்கு நான் போய் சேஃபா காட்டுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க போக போற அந்த சப்மரீன் பாத்தீங்கன்னா ட்ரைட்டன் 4000 அபிஸ்மல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஒரு சப்மரீன். இந்த சப்மரீன் மூலமாக கிட்டத்தட்ட 4000 மீட்டர் கடலுக்கு அடியில போக போறாங்க. லாரியை பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி இவர் மரியானா ட்ரென்ச்சுக்கு சப்மரீன்லயும் போயிருக்காரு, ஏன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியலனாலும் மக்கள்கிட்ட கேட்கும்போது டைட்டானிக் 3க்கு இவரை வச்சு ஸ்கிரிப்ட் எழுத போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க.